பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. அதாவது பெண்கள் இன்றைக்கு எவ்வாறான துறைகளில் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்றது என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணலாகத்தான் முற்று முழுதாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. ஆகவே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பெண்மணிகளினை நாங்களும் இந்த பகுதியின் மூலமாக உங்களுக்காக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினுடைய நேர்காணல் தான் உங்களுக்காக இருக்கின்றது. இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியோடாக. நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்றுதான் நாங்கள் சொல்லலாம். போன வாரம் தான் எங்களுடைய பெண்ணியத்தை பேசக்கூடிய மகளிர் தினத்தை நாங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் ஆளுமை நிறைந்த பெண்களோடும் எல்லாரும் கொண்டாடி இருந்தோம். இந்த மார்ச் வந்தாலே முழுமையாக பெண்களுக்கான நாள் என்றே நாங்கள் எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு தினங்களும் ஒவ்வொருவரை குறிக்கிற மாதிரி வருகிறார். ஆனால் மார்ச் 8 சொன்னாலே எங்களுடைய மகளிரை போற்றக்கூடிய ஒரு முகமாக அது ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. பாடசாலைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், நாங்கள் இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கலாம், எந்த ஒரு சிறிய இடம் கிடைத்தாலும் அந்த இடத்தில் நாங்கள் மகளிர் தினத்தை சந்தோஷமாக கொண்டாடி முடித்திருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அதையும் தாண்டி இன்றைய நாளிலும் எங்களுடைய பெண் ஆளுமை நிகழ்ச்சியூடாக ஒரு ஆளுமை நிறைந்த ஆசிரியரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். கல்வி வாழ்க்கையின் பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது. எங்களுக்கு கல்வி இருந்தால் மட்டும்தான் எங்களால் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள நாங்கள் வந்து விட்டோம். ஒரு கட்டத்துல நாங்கள் விவாதம் என்பது ஒரு விவாதிப்பதற்கு நாங்கள் சென்றோமாக இருந்தால் கல்வி அறிவு வேணுமா இல்லை என்று சொன்னால் எங்களுடைய சாதாரண ஜெனரல் நாலேஜை வச்சு எங்களால வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தால் இந்த காலத்தில் கல்வி மிக மிக அவசியமானது ஒன்றாக இருக்கிறது. இனி வரப்போற ஜெனரேஷன் இந்த உலகத்தில் சரியான முறையில் அவர்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால் கல்விதான் மிக மிக முக்கியம் ஒன்று, இலவசமாக கிடைக்கக்கூடியதொன்று. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு பல்வேறுபட்ட துறைகளில் இன்று பெண்கள் தங்களுடைய சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் செந்தினி தர்மசீலன், ஓய்வு நிலை ஆசிரியர் தான் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு தான் நாங்கள் இன்றைய நாளில் பெண் ஆளுமை பகுதியூடாக சந்தோஷமாக பல்வேறுபட்ட விடயங்களை கதைக்க காத்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நாங்கள் அவரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். உங்களுக்கு சந்தோஷமான மகளிர் தின வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உங்களுக்கு எங்களுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி மிஸ். சரி, ஆரம்பத்திலே உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் இந்த துறையில் இருக்கிறீர்கள், அந்த சாதனை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டு செல்லலாம். ஆனால் ஒவ்வொரு படியையும் கடந்து வந்தது நீங்கள் தான். அதில் எத்தனையோ சவால்கள், எத்தனையோ விமர்சனங்களுக்கெல்லாம் முகம் கொடுத்துத்தான் இப்போது ஓய்வு பெற்று நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஒரு அறிமுகத்தை எங்களுக்காக கூறுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி செந்தினி தர்மசீலன், நவாலியில் வசிக்கின்றேன். எனது பெற்றோர்கள் எனது தந்தையார் ஆசிரியர், தாயாரும் ஆசிரியராக இருந்து தந்தையாரின் விருப்பத்துக்கு இணங்க அந்த வேலையை விட்டு வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்தார். நாங்கள் 7 சகோதரங்கள். எங்களுடைய பாட்டனார் திரு வீரசிங்கம் அவர்கள் மானிப்பா இந்து கல்லூரியில் அதிபராக இருந்தவர். நாடாளுமன்றத்தில் சுயேட்சையாக வேட்பாளராக போட்டியிட்டு அங்கே பாராளுமன்ற உறுப்பினராக சென்றவர். கூட்டுறவின் தந்தையாக விளங்கினவர். அவர் சமூக சேவையும் ஆசிரியருடைய சேவையை புனிதத்தன்மை, ஆசிரியர் சேவை ஒரு புனிதத்தன்மை என்று சொல்லி சகல வழிகளிலும் மாணவர்களுக்கும் சமூகத்தவர்களுக்கும் எல்லோருக்கும் நல்வழி காட்டிய ஒரு சிறந்த அதிபராகவும் சமூக சேவையாளராகவும் இருந்தவர். அவருடைய அந்த கொள்கைகள் நாங்கள் சிறுவயதிலிருந்தே அவருடைய சேவைகள் மற்றதும் அவருடைய பழைய மாணவர்கள் அவரை பற்றி சொல்வதை கேட்டு கேட்டு எங்களுக்கும் ஆசிரியர் பணியில் ஒரு நல்லொரு விருப்பம் வந்தது. அப்ப அந்த விருப்பத்தின் பிரகாரம் எங்களுடைய தந்தையார் ஆசிரியர், என சகோதரர்கள்
2 பேர் ஆசிரியர், நானும் ஆசிரியர். ஒரு புனிதமான சேவை, ஆசிரியர் சேவை. அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்பிக்கும் பொழுதும் அவர்களிடம் விளங்கவில்லை என்றால் அவர்களுக்கு விளங்கின முறையில் செய்து அவர்களுடன் உறவாடி நாங்கள் செய்தது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. அந்த நிலையிலே சவால்கள் என்று நாங்கள் சமூகத்தோடும் மாணவர்களோடும் ஆசிரியரோடும் சந்தோஷமாக இருந்தபடியே அந்த நேரம் எங்களுக்கு சவால்கள் என்று வரவில்லை. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய பின் தங்கின பிள்ளைகள் அப்படி என்று சொல்லிக்கல அவர்களுக்கு கற்பிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் அவர்களையும் சமமாக நாங்கள் நல்லா படிக்கிறவரோடு சேர்த்துப்பதன்றி அவர்கள் கூடிய புள்ளிகள் பெற்றால் அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அப்படி ஒரே பாடசாலையில் நான் நீண்ட நாட்களாக சேவை சென்னவாடி சென்ட் பீட்டர்ஸ் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையில் நிறைய காலமாக சேவை செய்தபடியால் எனக்கு அந்த பிள்ளைகள் எங்களோட ஊர் பிள்ளைகள் நல்ல நிறைய நிலையில் வர வேணும் என்று சொல்லி நாங்கள் தண்டி மிகவும் சந்தோஷம். இப்பவும் அந்த பழைய மாணவரை கண்டால் நல்ல ஒரு மதிப்பும் ஏனெனில் பயமும் இருக்கின்றது. நிறைய பிள்ளைகள் நிறைய நல்ல நிலைகளில் இருக்கின்றார்கள். சரியான சந்தோஷம். அதான் என்னுடைய அறிமுகம். கட்டாயம் மிஸ். 1 வருடம் அல்ல, 2 வருடங்கள் அல்ல, 27 வருட காலமாக உங்களுடைய ஆசிரியர் பணி மிக மிக நீண்ட ஒரு இதாக இருந்தது. நீங்கள் கல்வி கற்றதை தாண்டி ஒரு காலகட்டத்துல நாங்கள் பாடசாலைக்கு செல்லும் போது ஒரு தனியார் கல்வி நிலையத்துக்கு கிளாஸஸுக்கு செல்லும் போதெல்லாம் நாங்கள் யோசிப்போம், அப்பாடா இந்த படிப்பு எப்ப முடியுதோ அப்பதான் நிம்மதி, ஒரு வேலைக்கு போயிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு நிம்மதின்னு சொல்லி. ஆனால் அவ்வாறு யோசிக்கின்றவர்களுக்கு மத்தியில் நீங்கள் படித்து நீங்கள் அந்த கற்ற கல்வியை ஒரு ஆசிரியராக நீங்கள் பணியாற்றி அதை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீண்ட காலம் அந்த ஆசிரியர் பணியை தொடங்கினது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு 5 வருடங்கள் ஒரு மாவட்டத்தில் ஒருவரால் ஆசிரியர் பணியை ஆற்ற முடியும். ஒரு 5 வருடம் முடிய அவர் வேறொரு பாடசாலைக்கு மாற்றப்படுவார். இதற்கு பிற்பாடு வேறொரு பாடசாலையில் ஒரு 3 வருடம் பணியாற்றுவார்னு சொல்லலாம். அதற்கு பிற்பாடு வேறு ஒரு பாடசாலைக்கு அவர் இடம் நீக்கம் வேற ஒரு இடத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கு. இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் ஒரு பாடசாலையிலேயே உங்களுடைய கற்றலை 27 வருடமாக தொடங்கியது ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாங்கள் முன்பு அந்த இடமாற்றம் என்பது நடைபெறவில்லை. அந்த ஊர் பள்ளிக்கூடம் அந்த இதிலேயே நாங்கள் கற்பித்து கொண்டிருந்தாங்கள். இந்த இடமாற்றம் கட்டாயம் தேவை என்று கல்வி திணைக்களத்தால் அதை செயற்படுத்தும் போது அந்த நேரம் நான் அந்த 50 வரை தாண்டி விட்டேன். அதனால் நான் அதே பாடசாலையில கற்பிப்பதற்கு எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. மற்றது எங்களோட பிள்ளைகள் எங்களோட ஊர் என்றதுல சந்தோஷம். எங்களோட பிள்ளைகள் எல்லா சகல துறைகளிலும் அதாவது இணைப்பாட விதான செயற்பாடுகளிலே முன்னேறி வர வேண்டும் என்று சொல்லி அதாலதான் நான் ஒரே பாடசாலையிலே கற்பிக்க வேண்டி வந்தது. உங்களுக்கு ஒரு கடினம் இல்லாத ஒரு தொழில் என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் ஒரே பாடசாலையிலே எத்தனையோ மாணவர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த கல்வியை சரியான முறையில் கற்றுக்கொண்டு இப்போது ஓங்கி வளர்ந்து நிற்கக்கூடிய பல மாணவர்களை நீங்கள் இப்போதும் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கூறியிருந்தீர்கள். சரி, உங்களை அவர்கள் இனம் கண்டு இன்று வரைக்கும் உங்களோடு கதைத்து கொண்டிருக்கிறார்களா? கட்டாயம் எல்லாரும் என்னோட சந்தோஷம். இந்த மாகாண சபை இருக்கு, வடக்கு மாகாண சபையில நான் என்னுடைய மாணவி அங்கே என்ன உதவி செயலாளராக பணிபுரிகின்றார். அப்ப நான் இன்னொரு பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரி போய்க்கல போய் ஒரு சந்திப்பம் என்று போன போது அந்த மாணவி என்ன கண்ணோன்னு கட்டி புடிச்சு தண்டி அங்கே உள்ள எல்லாருக்கும் இவன் அடித்தளம் தான் நான் இந்த இதுக்கு வந்த நான் என்று சொல்லிதன்றதுல எனக்கு அந்த நேரம் மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. நிறைய மாணவர்கள் ஆஸ்பத்திரி டாக்டர்ஸ் இருக்கிறார்கள். எங்க போனாலும் இந்த ஆசிரியர் தொழில் ஒரு சந்தோஷமான தொழிலே. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் பிள்ளைகள் இருப்பினும் நல்ல ஒரு சந்தோஷம்.
கட்டாயம் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரத்தில் மாணவர்கள் வந்து இவ்வளவு வளர்ச்சி அடைந்து ஒரு ஆசிரியரை வந்து சந்திக்கின்ற வேளையில் மாணவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்களோ இல்லையோ அது அடுத்த கட்டம். அந்த கற்றலை சரியான முறையில் நீங்கள் கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளை இவ்வளவு தூரம் வளர்ந்து நிற்குதுன்னும் போதுதான் உங்களுடைய ஆசிரியர் பணி மீண்டும் மீண்டும் புனிதமாகி கொண்டிருக்கிறது தான் நாங்கள் அந்த சொல்லலாம். மாணவி வந்து நான் தரம் 5 ஆசிரியர். நாங்கள் வந்து தேடி கற்க வேணும் என்று சொல்லி நாங்களும் படிப்பிப்போம். அந்த பிள்ளைகளும் தேடி கற்று வருவினம். இப்போ நாங்கள் திருத்தி கொடுக்கல நான் சொன்ன வேர்டு அங்கே இல்லையேன்னு சொன்னோன்னே நான் அதில் ஒரு மார்க் போடுவேன். ஏன் இந்த வேர்டு அங்கே இருந்தேன் உடனே அந்த பிள்ளை போய் தான் தேடி எடுத்த அந்த புத்தகத்தை கொண்டு வந்து அத்தாட்சியாக காட்டும். நிந்துஜான்னு சொல்லி அந்த மாணவி. மற்றது பிள்ளைகளுக்கு இடையில போட்டி நடைபெறும். போட்டி நடைபெறையும் ஆனா அங்க எரிச்சல் வராது. அந்த போட்டி நேரம் தான் அவங்க மார்க்ஸ் கூட்டிட்டு நாங்கள் தானாக கால் போடைக்குள்ள அந்த கால் போடாட்டுக்கு மார்க்ஸை குறைப்போம். அப்ப மற்ற குறைங்கோ டீச்சர் பிரச்சனை இல்லை என்று சொல்லி தண்டி மற்ற பிள்ளைகளோட சந்தோஷமா பழகுவோம். பழகிக்கல பிள்ளைகள் இன்றும் சந்தோஷம் ரீஜூனியன் செய்ய போறோம் அப்படி என்றாலும் வந்து அட்வைஸ் கேட்டு என்ன வந்திருக்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லி கூப்பிடுறது இப்பவும் அது நடந்து கொண்டு இருக்குது. சரியான சந்தோஷம். கட்டாயம் இவ்வாறு இருக்கின்ற வேளையில் மிஸ் நீங்கள் வந்து ஆசிரியர் பணி என்பதை தாண்டி இன்னும் பல்வேறுபட்ட துறைகளில் உங்களுடைய ஆளுமையை வந்து வெளிப்படுத்துகிறீர்கள். குறிப்பா சொல்ல போனால் ஒரு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர், சமாதான நீதவான், சமூக சேவையாளராக வந்து இருக்கிறீர்கள். இந்த வயதிலும் ஓய்வு நிலை ஆசிரியருக்கு பிற்பாடு என்னுடைய ஆளுமை முடங்கிவிடக் கூடாதுன்னு சொல்லி பல திறமைகளை வந்து உங்களுக்குள்ளே வைத்து அதை எவ்வாறு நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும், எங்களை பார்த்து இன்னொருவர் வளருகின்றார் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு கடினமான விடயமாக இருந்தாலும் அந்த ஆளுமையை வந்து எங்களால் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொல்லலாம். ஒரு சமாதான நீதவானாக வந்து நீங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து பல்வேறுபட்ட மக்களுடைய பிரச்சனைகளை வந்து கண்டிருப்பீர்கள். அதுல குறிப்பாக இப்போது அதிகமாக நாங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் ஒரு பத்திரிகையாக இருக்கலாம், ஒரு தொலைக்காட்சி செய்திகளாக இருக்கலாம். இவ்வாறு பார்க்கின்ற வேளையில் இந்த இளவயது திருமணங்கள் என்பது அதிகமாகி கொண்டிருக்கிறது. இளவயது திருமணங்கள் அதிகமாகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் இந்த மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப நாங்க சமாதான நீதவானாக இருக்கின்றோம். ஆனா இப்ப எங்கள்கிட்ட வர்றது இப்ப இந்த சத்திய கூற்று என்ன தெரியும் என்ற ஒரு கடிதங்களை வென்றத்தான் மக்கள் வருகிறார்கள். ஆனா இந்த பாலியல் சிறுவர் திருமண இதுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ஆனா பாடசாலை வழியும் அதற்கான கற்பித்தல், அடுத்தது கவுன்சிலிங் டீச்சர்ஸ் போட்டிருக்கணும். அதோட டீச்சர்ஸ் செய்து கவுன்சிலர்ஸ் போய் செய்தாலும் வீட்டில் உள்ள பெற்றோர்கள் கட்டாயம் அந்த பிள்ளைகளுக்கு சின்ன தொடுத்தியே பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டிருக்கணும். இந்த இதால என்ன பிரச்சனை வரும், எப்படி வரும் அப்படின்றத சொல்லி கொண்டிருக்கணும். நாங்களும் இந்த பிரைமரியில படிப்பிக்கிற நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நாங்களும் இந்த தொடுகைகள், நல்ல தொடுகை தீய தொடுகைகளை பற்றியும் யார் யாரோட நீங்க போகணும், என்ன மாதிரி அவைகளோட கதைக்கணும் என்று சொல்லி உங்களே ஒரு ஆள் கட்டாயப்படுத்தல என்ன மாதிரி நீங்க அவையிட்டு தப்ப வேணும் என்றெல்லாம் நாங்க சொல்லி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அதுல ஒரு சந்தர்ப்பம் அந்த ஒரு பிள்ளைய இந்த பாடசாலை விட்டு போகும்போது பிள்ளைகள் சேர்ந்து போய்க்கல ஒரு பிள்ளைன்ற மாமனார் வாகனத்துல வந்து அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைய கூப்பிடக்கல இந்த பிள்ளையும் போய் கொண்டு வந்தேன். அப்ப வேறும் நான் கொண்டே வீட்டை விடுவேன்னா அந்த பிள்ளை போகையில்லை. அப்ப அந்த பிள்ளைன்ற மாமனார் அந்த பிள்ளைன்ற கையை பிடிச்சு வேறுமுண்ட அந்த பிள்ளை கத்த தொடங்கிட்டு நாங்க சொன்னாங்க, யாரும் உங்களை வந்து இப்படி கையை பிடிச்சு தண்ணி நான் கத்துங்கோ இல்லை கடிச்சிட்டு ஓடுங்கோ அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த பிள்ளை கத்த தொடங்கிட்டு அப்ப நான் அன்றைக்கு லீவு வீட்டுல நின்று நான் சத்தம் வந்த இதுக்கு உடனே ஓடி போய் ரோட்ல பார்த்தா அந்த பிள்ளை பயந்து நடுங்கி கொண்டு இருந்துச்சு. நான் தட்டி போட்டு அவை சொன்னேன், நீங்க போங்கோ நான் பேருந்து அந்த பிள்ளை வருவான்னு சொல்லி போட்டு அந்த பிள்ளைய ஆறுதல் படுத்தி பேந்து விட்டேன். அப்ப சின்னன்லயே வேலுக்கு நாங்க நல்லா அந்த இதை பற்றி விதைத்தமெண்டா பிள்ளைகள் தங்களை பாதுகாத்துக்கொள்ளும். அது ஆண் பிள்ளையா இருந்தேன், பெண் பிள்ளையா இருந்தேன்.
கட்டாயம் அந்த படிக்கின்ற காலகட்டத்தில் ஒவ்வொரு நல்ல விடயங்களை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற வேளையில் அவர்களுக்கு ஒரு ஆபத்து காலம் நெருங்குகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவர் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் அந்த சொல்லிக் கொடுத்த அந்த நல்ல விடயங்கள் அவர்களுடைய அந்த அறிவுக்கு கிட்டுகிறது என்பது நல்ல ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் இந்த காலத்தில் நாங்கள் எப்பவுமே பெண்கள் வந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பல தற்காப்பு கலைகளை கூட நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் உலகம் போகின்ற போக்குக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய விடயத்திற்கும் வந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான விடயம். மிஸ் சொன்ன மாதிரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவருமே வந்து போல்டான ஒரு தைரியமான பிள்ளைகளாக இனி வரப்போற காலகட்டத்தில் வந்து வளர வேணும். சரி, அதை தாண்டி மிஸ் வந்து 27 வருட பாடசாலை அனுபவம் என்பது உங்களால் என்னால் நினைத்து பார்க்கக்கூடாத ஒரு விடயமாக இருக்கும். இவ்வாறு இருக்கின்ற வேளையில் நிறைய சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கும். நீங்கள் படித்து முடித்து பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்ததுக்கு பிற்பாடு வீடு சென்ற பிற்பாடு என்னால் இதை மறக்க முடியாது, யாரோடாவது உரையாடுகின்ற வேளையில் இந்த விடயம் என்னால் பாடசாலை காலத்துல வந்து மறக்க முடியாது, அவ்வாறு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விடயங்கள் ஏதாவது இருக்கிறதா? நிறைய இருக்கின்றது. அந்த எங்களுக்கு மாகாணத்துல கல்வி பணிப்பாளரா முந்தி இருந்தவரை விட்டு பேரு நான் மறந்துட்டேன். அவர் எங்களோட பாடசாலைக்கு பரிசளிப்பு விழாவுக்கு வந்தவர். வரைக்குள்ள நான் ஒரு நிகழ்ச்சி பிள்ளைகளுக்கு பழக்கினேன். இந்த 5ஆம் வகுப்பு பிள்ளைகளை வச்சு அந்த 5ஆம் வகுப்பு பிள்ளைகளை வந்து பார்த்தா 3ஆம் ஆண்டு பிள்ளைகள் மாதிரி இருப்பினும் வந்த நிகழ்ச்சியை எல்லாரும் ஆவலோடு அந்த ஹால் சத்தமே போடாம ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே கரகோஷம் எனக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திச்சு. என்னன்னு சொன்னா அந்த பெரிய பிள்ளைகளை இந்த வண்டியில முகத்தை கீறி கைக்கு தடியலை வச்சு சட்டையோ ஃபவுல்ஸ் கட்டை போட்டுட்டு ஆடினது. அந்த நிகழ்வு ஒருத்தரும் கண்டிருக்க மாட்டோம். அந்த அவருக்கு பேர் என்னன்னு தெரியும், அந்த கல்வி பணிப்பாளரே பாராட்டினவர் அந்த நிகழ்வு. அது எனக்கு இப்போ அங்கே படம் வச்சிருக்கிறேன். நல்ல சந்தோஷமா தான் உண்டு. மற்றது இந்த பின்தங்கின மாணவர், படிக்க மாட்டேன்னு முத்திர குத்தின மாணவர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களை கொண்டு வந்து என்னோட திரைக்குள்ள நான் அவர்களுடைய கவனம் செய்து அந்த பிள்ளை 114 மார்க்ஸ் எடுத்து, அதுவும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்படியான நிகழ்வுகள். அந்த பிள்ளை பேர்ந்து ஏஎல் ஓஎல்ல மெட்ஸுக்கு எல்லாம் எடுத்து மெட்ஸ் செய்ய போறேன் டீச்சர் என்ன உங்களுக்கு ஏழுமான செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு பேருந்து அதுவும் மேலாண்டு காமர்ஸ் செய்ய போறேன்ட்டு பேருந்து அந்த பிள்ளை செய்து இந்த WIT அதுகளெல்லாம் செய்து இங்கே வந்துடும். இப்போ அந்த ஆக்களை பராமரிக்கிற ஒரு பயிற்சி செய்து இப்போ லண்டனுக்கு போயிட்டார். நான் நிற்கல டீச்சர் வெளியில் வாங்குண்டேன். நான் போக உடனே காலில் விழுந்து கும்பிட்டுட்டு நான் இப்படி போகிறேன் டீச்சர் அப்படின்னு கேட்டேன். எவ்வளோ சந்தோஷம். அந்த பிள்ளைகள் எங்களை மதிக்குதுகள், எங்களோட சொல்லுகள். இப்போ நாங்கள் சொல்கிறத ஏற்கினேன், ஏற்றுதுன்னு அது ஒரு பெரிய சந்தோஷம். நிறைய இருக்கு நிறையவே. மற்றது எங்களோட குலாம் ஆசிரியர் குலாம் அப்படி நான் நினைக்கிறேன் ஒரு பாடசாலையிலேயுமே இருக்காயினும் நல்ல சந்தோஷம். பாடசாலை விட்டு 2 மணிக்கு போன பிறகு எங்கள் மெயின் ரோட்ல இருக்கிற பாடசாலை அதில் இது போனா என்ன ஐஸ்கிரீம் பண்ண ஓடுற பிரின்சிபல்கிட்ட ஐஸ்கிரீம் அந்த பிரின்சிபல் அவ்வளோ இருக்கும். அப்படி நிறைய சந்தோஷங்கள். அந்த சுதந்திரன் என்ற அதிபர் அவரால் தான் எனக்கு இந்த பயமில்லாத துணிவு அதுகளெல்லாம் வந்தது. ஒரு சபையில உடனே ஒரு பேசுங்க பேசக்கூடிய திறன், இந்த அவற்று பயிற்சி தான் எங்களுக்கு வழிகாட்டல் பயிற்சி. வேற மறக்கல. அது சென்ட் பீட்டர்ஸ் பள்ளிக்கூடத்தில் மறக்கவே இல்லை அது மொத்தத்தில். சரி, யாரை கேட்டாலும் எல்லாருமே சொல்லுவார்கள் உங்களால் மறக்க முடியாத ஒரு விடயம் என்று சொன்னால் என்ன சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அது நான் உட்பட எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விடயம் பாடசாலை காலம்தான். பாடசாலை காலம்தான் அது எப்பவுமே வந்து ஒரு பொற்காலம். இப்போது கூட அதை நாங்கள் மீண்டும் அதே சிறிய வயதுக்குள் சென்று அவற்றை கற்க முடியும் என்று சொன்னால் கட்டாயம் அதுல முதல் ஆளா நிற்கிறது நானாத்தான் இருப்பேன். எத்தனை முறை நானே யோசித்திருக்கின்றேன். ஏமாற்றங்கள் வருகின்ற வேளையில், கவலைகள் வருகின்ற வேளையில், நம்பிக்கை துரோகங்கள் வருகின்ற வேளையில் யோசிப்போம். அம்மாவுக்கு வந்து ஒரு சிறு பிள்ளையாக இருந்து அந்த கல்வி கற்ற காலம் இருந்தால் நாங்கள் இதையெல்லாம் யோசிக்க மாட்டோம். அது அந்த காலத்தில் எல்லாமே வந்து ஒரு பொற்காலமாக இருந்த காலம். இப்போது என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற அளவுக்கு வந்து இந்த உலகம் மாறிவிட்டதுன்னு தான் சொல்ல முடியும்.
சரி, அதை தாண்டி மிஸ் இன்னொரு விடயம் என்று சொல்லி பார்த்தீர்கள்னு சொன்னா, அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் தான். உங்களுடைய பாட்டனாரை பற்றி சுவாரஸ்யமான விடயம் இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். அத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பாட்டனார் இப்ப நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கைக்குல அவர் ஈசிச்சார்ல இருந்து வந்து வருஷம் கப்புக்கு போவோம். போனா அந்த ஈசிச்சார் அந்த இதுல காசுகளை அடுக்கி வைப்பார். பெரிய காசு எடுங்க. அந்த நேரம் நாங்க சின்ன பிள்ளை தான், நாங்க பெருசாத்தானே பார்ப்போம். பெருசா பார்த்தா அந்த நேரம் பித்தளை பத்துச்சம், அது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. நான் அதை எடுத்தேன். அக்கா கொஞ்சம் என்னிலும் விட கொஞ்சம் இதுதானே, அவ 25 விட சின்ன இந்த இது. மற்றது அவர் வந்து பாடசாலை காலங்கள்ல இந்த மாணவர்களோடு நல்ல ஒரு அந்த அன்பா இருந்திருக்கிறார். மற்றது யாரும் பிளவிட்டா அவருக்கு அடிக்க மாட்டாராம். ஸ்டேஜில் ஏறி நின்று தனக்குத்தானே பெரும்பாலும் அடிப்பாராம். அப்போ உடனே என்ன செய்வாங்க, குளப்படி செய்வாங்க, ஓடி போய் அவட்ட காலை பிடிப்பாங்க. ஐயோ ஐயோ நாங்கள் இது அண்டு அந்த இதில் அது அண்டு கேள்விப்பட்டிருக்கேன். மற்றது இந்த மக்களுக்காக சித்தியான சேவை செய்திருக்கின்றார். மற்ற தன்னுடைய இந்த அவருக்கு வந்து கல்யாணம் செய்து வைஃப் இறந்த பிறகு மரி பண்ணாம சமூகத்துக்காக உழைத்திருக்கின்றார். அடுத்தது தன்னோட சேர்ந்தவைகளுக்கு பப்ளிக் லைப்ரரி, கோஆப்ரேட்டிவ் அதுகளுக்கெல்லாம் தன்னோட சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்திருக்கிறார். அப்படி தனக்கண்டு ஒன்றும் வைக்கல. நாங்க அப்ப சின்ன பிள்ளைகள்லானே, உங்களுக்கு இந்த அவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறது. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் பயம் அவரை பார்த்தா. நாங்க வேற பிரின்சிபல் பாட்டானுன்னு சொல்றோம். கட்டாயம் அவருடைய அந்த சமூக சேவை தான் உங்களை இன்று வரைக்கும் இழுத்து வைத்திருக்குது. அவேந்த வழியில் அவை செய்தது ஏன் நாங்க செய்யக்கூடாது? நாங்களும் அதை மற்றது என்னுடைய கொள்கை உண்மை, நேர்மை, விசுவாசம், தூய்மை. அதான் என்னுடைய இது. அந்த வழியில் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமத்தான் நாங்க சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷம். அவேந்த இது போகக்கூடாது. ஆனா இப்ப எங்களுடைய பாட்டா அப்பாவும் அதேமாயிட்டான் எல்லாருக்கும். அப்பா இறந்த பிறகுதான், அவரும் ஒரு ஆசிரியர் ஜெயரண்ட மாசண்டு இறந்த பிறகுதான் அவர் செய்த சேவைகள் எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு அப்பா இறந்து போயிருக்கிற ஒரு வயசான ஒரு ஆட்சி புஜுலுக்குள்ள நடந்து பாரு. ஈனாட்சி வந்து நீங்கண்டா அப்பதான் அவ சொன்னேன், இந்த எங்கட பிள்ளைகளை இவர் கொண்டு போய் கோப்பை கிறிஸ்டியன் காலேஜில் சூட்கேஸ் எல்லாம் வேண்டி எங்களோட பிள்ளைகளை படிப்பிச்சவர். அந்த சமூகத்தில் படிக்கிற ஆட்கள் குறைவு. அப்படி எல்லாம் நிறைய இப்போ இந்த சின்ன பள்ளிக்கூடங்களுக்கு போய் மோதகங்கள் அதுகள் கொடுத்துருக்காரு. அந்த பிள்ளைகளுக்கு சப்பாத்துகள் வேணும், ஆனால் அது வீட்டுக்காரருக்கு தெரியாது. அப்படியே அப்போ அந்த இதுதான் எங்களுக்கும் வந்திருக்கு. கட்டாயம் அவர்கள் காட்டிய அந்த நல்வழி காட்டல் இன்று வரைக்கும் ஒரு பேத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். அதை தாண்டி மிஸ் எல்லாருமே வந்து சொல்லுவார்கள், பெரியவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விடயம், எங்களுடைய முன்னோர்கள் செய்கின்ற அனைத்து நன்மைகளும் வந்து அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து சேரும் என்பது. அதாவது என்னுடைய பெற்றோர் வந்து நல்லது செய்தால் அது என்னுடைய பெற்றோருக்கு, என்னுடைய பெற்றோர் செய்கின்ற அனைத்து நல்ல விடயங்களும் வந்து எங்களை சேரும் என்பது வந்து ஒரு உண்மையான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் சில பேர் வந்து சில விடயங்களை வந்து சாதாரணமாக நினைப்பார்கள், இது சும்மா கதை தான், ஆனால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்து நாங்கள் ஆழமாக வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கின்ற கட்டத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது எங்களை தாக்குகின்ற வேளையில் தான் அப்போது அவர்கள் சொன்னது உண்மை என்பதை நாங்கள் அறிவோம். அதுதான் சிறு வயதிலும் சரி, ஒரு நடுத்தர வயதிலும் சரி, சில பேர் சொல்லுவதை வந்து சரியான முறையில் கிரகிக்க மாட்டார்கள். சொல்லுபவர்கள் சொல்லட்டும், நாங்கள் என்னடாப்பா நாங்க இருந்துட்டு போவோம் அப்படின்னு வந்து யோசிப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழுகின்ற வேளையில் தான் பெற்றோர்கள் பட்ட துன்பம், பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்திருப்பார்கள், பெற்றோர் எவ்வளவு நல்ல விடயத்தை எங்களுக்கு கற்று தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கின்ற வேளையில் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, அதை சார்ந்து மிஸ் நீங்கள் இவ்வாறு பல துறைகளில் வந்து உங்களுடைய ஆளுமைகளை வந்து வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். கட்டாயம் இதற்கு சப்போர்ட் என்பது வந்து இருக்கக்கூடும். நீங்கள் ஒரு திருமணமான ஒரு பெண்ணாக வந்து இருக்கிறீர்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், கணவன் இருக்கின்றார்,
வீட்டுல வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்தால்தான் நீங்கள் அங்கால எங்கால சென்று ஒரு விடயத்தை வந்து செய்ய முடியும். ஒரு காலகட்டத்துல ஆசிரியரா இருந்தீர்கள். அதுக்கு பிற்பாடு நீங்கள் ஒரு சமூக சேவையாளராக மாறி, ஒரு சமாதான நீதவானாக மாறி, அதற்கு பிற்பாடு வந்து ஒரு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் என்று சொன்னாலே அதுல நிறைய வேலைகள் இருக்கிறது. இவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு துறைகளையும் சாதிக்கின்ற வேளையில் உங்களுக்கு அதிகமான ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்தது யார்? இப்ப பாடசாலை நேரம் நான் படிப்பிக்கிற நேரம் என்னுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள். அப்ப அயல் வீட்டுல இருக்கிறவ அந்த பிள்ளைகள எனக்கு அம்மா இல்லை, ஐபிகே இது இன்ஸ்டியூட் இருக்கு, அப்பாவும் இல்லை. அப்ப அயல் வீட்டுக்காரர் அந்த பிள்ளைகளை பாப்பினம். அடுத்தது இந்த இப்ப நாங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள போனா வீட்டை மறந்துடு. பள்ளிக்கூடத்துல போய் என்ன ஒரு சப்போர்ட்டுக்கு என்ன ஒரு பிள்ளையும் இருந்தவ மிரக்கறி இல்லைன்னு சொன்னா சரி நம்ம அனுப்புறேன்னுட்டு 2 மணிக்கு தனியாகவும் வரும். அப்படியேண்டு மற்றது என்னுடைய கணவரும் அவரும் எனக்கு சப்போர்ட். இப்ப காலம்புற போனோம்னா நான் கிரேட் 5 6:30 போயிடுவேன். போட்டு பேந்து எக்ஸ்ட்ரா வகுப்புகளை எடுத்துட்டு வர நேரம் செல்லும். அப்ப அந்த சப்போர்ட் எனக்கு இருந்தது, அவர்கிட்ட சப்போர்ட். பிள்ளைகளும் இப்ப நான் பிரதேச உறுப்பினரா வரிக்குள்ள பிள்ளைகளும் நல்லா சப்போர்ட் பண்ணித்தினம். உங்களுடைய இந்த சேவை இன்னும் தொடர வேணும் என்று சொல்லி இந்த பாரதி நிகழ்ச்சியூடாக உங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நாளிலும் எங்களோடு இணைந்து ஓய்வு நிலை ஆசிரியராக இருக்கக்கூடிய செந்தினி தர்மசீலன் அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை எங்களோடு கதைத்திருந்தார். இன்றைய நாளில் தன்னுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து இவ்வளவு தூரம் கடந்து வந்து எங்களோடு இணைந்து பல்வேறுபட்ட விடயங்களை எங்களோடு கதைத்திருந்த மிஸ்ஸுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு பாரதி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.